7க்கும் 10 கூட யாரு? புதன். 4ஆம் இடத்துல இருந்து குருவுடைய வீட்டுல புதன், புதனுடைய வீட்டுல குரு. இதுதான் பரிவர்த்தனை யோகங்கிறது. உங்களுடைய மைண்ட் தாட்லாம் இப்ப என்னமா இருக்கும்? வீடு, இடம், பூமி, வண்டி, ஏதாச்சும் நம்ம சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை மனசுல ஓடுதா ஓடலையா? நீங்க கேளுங்க. 19ஆம் தேதி சுக்கிர பகவான் இறங்கி வர்றாரு, 6ஆம் இடத்துக்கு வர்றாரு, சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாக போறாரு. 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகி நேரம் 4ஆம் இடத்துக்கு போறாரு. எல்லா கிரகம் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல சூப்பரா உட்காந்து. தனுசு ராசியில பிறந்துட்டா பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எல்லாரையுமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் தான் ஃபர்ஸ்ட். அந்த நிர்வாக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். யாருக்கெல்லாம் குரு பலம் இழந்திருந்தாரோ ஜாதகத்துல, நான் எடுத்தவொடனே இப்ப எல்லாத்துக்கும் நான் சொல்லல, யாருடைய ஜாதகத்துல குரு பலம் இழந்தாரோ நான் சொன்ன விஷயம் இங்க இருக்கும். கடனா, பகையா, எதிரியா, ஏதாச்சும் ஒரு கலகம், ஒரு குழப்பம் குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு எங்க இருக்காரு? 5ஆம் இடத்துல, சொந்த வீட்டுக்கு போறாரு. கண்டிப்பா சூரியன் உச்சமாக போறாரு. 9ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல உச்சமாகி நேரம் 11ஆம் இடத்தை பார்க்க போறாரு. லாபம் வரும், வருமானம் அள்ளி தரும் பாரு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரேஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது? தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம். கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வா புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவி பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. எடி கால சக்கரத்தின் 9வது ராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி? தனுசு ராசியில பிறந்துட்டா பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எல்லாரையுமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் தான் ஃபர்ஸ்ட். அந்த நிர்வாக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். சும்மா போய் கடமைக்கு ஒருத்தண்ட வேலை பார்க்கணும் அப்படின்னா கிடையாது. ஒரு வேலையை ஒப்படைச்சா அது பொறுப்பா கரெக்டா ரூல்ஸ் பிரகாரம் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி தனுசு தான். அதோட உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? வில் அன்பு ஒரு மனிதனை கொடுத்துருப்பாங்களா? குறி வச்சு அடிச்சா மாறக்கூடாது. நீ கெட்டவனா, உன்கிட்ட கெட்டவன மாதிரி பேசுவாப்புல, நீ நல்லவனா நல்லவன மாதிரி பேசுவார். ஆனா எதுலையுமே நியாய தர்மம் அவர்கிட்ட இருக்கும். வா இப்படிதான், இப்படி போ, வா என் வழியில வா, உன்னை கரெக்டா கொண்டு போய் கரெக்டா ஒரு இடத்துல சேர்ப்பேன். இதான் தனுசு. தன்னம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். இயற்கையான ஞானம் தான் ஃபர்ஸ்ட். நீ எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை எல்லா அறிவும் ஞானமும் அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன். தயவு செய்து பொது பலனை மட்டும் பாருங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட பார்க்கணும். கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறீங்க. இருந்தாலும் ஜாதக பிரகாரம் தசாபதி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும். ஏன்னா ராசியில நம்ம சொல்ல முடியாது. இப்போ பலன் சொல்லணும், அதை சொல்ல முடியாது. உங்க ராசியான கிரகம் எதுன்னு உங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். பிறந்த தேதி, பிறந்த நேரம் இது இருந்தா போதும். இந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம்ப்பா, இத்தனை வயசுல வருதுப்பா, இந்த தொழில் பண்ணுப்பா, இந்த படிப்பு போப்பா, இதுல போகாதப்பா, கரெக்டா சொல்ல முடியும். இத்தனை வயசுல கல்யாணம், இத்தனை வயசுல குழந்தை, கரெக்டா அக்யூரேட்டா சொல்லலாம். இத்தனை குழந்தைகள் கரெக்டா சொல்ல முடியும். அப்போ உங்க ஜாதகம் பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு கரெக்டா ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்றது அந்த கிரகமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். எல்லாத்துக்கும் பலவீனம் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. சில பேர் சொல்லிங்க நான் பிறந்தது கஷ்டப்படுறேன், என்னதான் காரணம்? அப்போ ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, பார்த்துட்டு எடுங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த கோச்சார கிரகம் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு.
ஏன்னா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து வரும். கிரகமே இப்ப பார்க்கும்போது ஒரு ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல ராகு. எல்லா கிரகம் ராகு விட்டு தாண்டிடுச்சு. 4ஆம் இடத்துல பாருங்க சூரியன், செவ்வாய், புதன், சனி 4 கிரகம் இருக்கு. 5ஆம் இடத்துல பாருங்க சுக்கிர பகவான் எங்கே மேஷத்துல. 7ஆம் இடத்துல குரு பகவான் மிதுனத்துல. ஸ்ட்ரைட்டா 9ஆம் இடத்துல கேது பகவான். இதுல 4 கிரக பயிற்சி சொன்னீங்க பார்த்தீங்களா? முதல் பயிற்சி என்ன வரும்? சூரிய பகவான் கரெக்டா ஏப்ரல் 14 5ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரா? அடுத்து 10ஆம் தேதி புதன் பகவான் 4ஆம் இடத்துக்கு போறாரு. 19ஆம் தேதி சுக்கிர பகவான் இறங்கி வர்றாரு, 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாக போறாரு. 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகி நேரம் 4ஆம் இடத்துக்கு போறாரு. எல்லா கிரகம் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல சூப்பரா உட்காந்துருக்கு. அது இல்லாம புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். இது இவ்வளவு விஷயம் இருக்குது. எப்படி இவ்வளவு விஷயம் இந்த மாசத்துல மட்டும் நிறைய விஷயம் இருக்குது, காத்து இருக்குது. பரிவர்த்தனை யோகம் தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. இப்ப உங்களுக்கு 7க்கும் 10 கூட யாரு? புதன் 4ஆம் இடத்துல இருந்து குருவுடைய வீட்டுல புதன், புதனுடைய வீட்டுல குரு. இதுதான் பரிவர்த்தனை யோகங்கிறது. உங்களுடைய மைண்ட் தாட்லாம் இப்ப என்னமா இருக்கும்? வீடு, இடம், பூமி, வண்டி, ஏதாச்சும் நம்ம சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை மனசுல ஓடுதா ஓடலையா? நீங்க கேளுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே தடங்களா இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. இப்படி யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ நிறைய செலவுகள் நிறைய பார்த்தீங்க. பொருளாதார வருமான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இட பிரச்சனைக்கு ஒரு கேஸ் பிரச்சனை உங்க மேல பதிவாயிருக்கும். எடுத்துக்கலாம். ஏன்னா குருனாவே பாருங்க, அவர் புனர்பூசணத்துல போறாருன்னா ஒண்ணு குடும்பத்துல ஒரு கலகம் வரணும், இல்ல இடத்துல வரணும், இல்ல வீட்டுல வரணும், இல்ல வண்டியில வரணும், இல்ல வாகனத்துல வரணும், இல்ல ஒரு அலைச்சலை கொடுக்கணும், ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கணும். இதான் கிரகத்தோட அமைப்பு. படிப்புகளை மந்தப்படுத்தணும், தொழில் உத்தியத்துல ஒரு நஷ்டத்தை கொடுக்கணும். இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யாருக்கெல்லாம் குரு பலம் இழந்திருந்தாரோ ஜாதகத்துல, நான் எடுத்தவனே இப்ப எல்லாத்துக்கும் நான் சொல்லல, யாருடைய ஜாதகத்துல குரு பலம் இழந்தாரோ நான் சொன்ன விஷயம் இங்க இருக்கும். கடனா, பகையா, எதிரியா, ஏதாச்சும் ஒரு கலகம், ஒரு குழப்பம் குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும். ஆனா இனிமே இருக்காது. ஒரே விஷயம், ஒரே பாயிண்ட், இருக்காது. 6ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு எங்க இருக்காரு? 5ஆம் இடத்துல இருக்காரு. சொந்த வீட்டுக்கு போறாரு. கண்டிப்பா சூரியன் உச்சமாக போறாரு. 9ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல உச்சமாகி நேரம் 11ஆம் இடத்தை பார்க்க. லாபம் வரும், வருமானம் அள்ளி தள்ளும் பாருங்க. இப்ப செம்ம யோகம். அதோட இந்த புதன் பரிவர்த்தனை யோகம். வழக்குல ஜெயிப்பீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பணம் வாங்கின ஆசை இருக்குதா? வாங்கிருங்க. அப்பா சொத்து வரணுமா, அம்மா சொத்து வரணுமா? கேஸ் போய்கிட்டு இருக்கா? கேஸ்ல ஜெயிப்பீங்க. ஏன் கேஸ்ல ஜெயிப்பீங்க? புதன் தானே கேஸ். புதன் தானே அறிவு ஞானம் இந்த வழக்க காட்டுறது புதன் தானே. இப்ப அவர் வீட்டுல குரு இருக்காரு, குரு வீட்டுல யாரு? புதன் இருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. வழக்குல ஜெயிப்பீங்க. இந்த பரிவர்த்தனை யாருக்கும் தெரியாது. ஆனா இங்க பரிவர்த்தனை யோகம் டபுள் மடங்கா வேலை செய்யும். வண்டி, வாகனம், சொத்து, வீடுல உள்ள பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு வழக்குல ஒரு முடிவு கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், இல்ல கிடைக்க போகுது இப்ப ஏப்ரல் கடைசிக்குள்ள. ஏன்னா 10ஆம் தேதி தான் உள்ளே வர. ஏப்ரல் 10ஆம் தேதி தான் புதனே இங்க வர்றாரு. அது மட்டும் தான் நீ வெயிட் பண்ணி. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாற்றம் வரும். கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். கடனை அடைப்பீங்க. தலைக்கு மேல கடனை அடைச்சிருவீங்க. ஆனா வேலை உத்தியம் மாறிதான், கண்டிப்பா மாறிதான் ஆகணும். ஒரு மாற்றம் இருக்கு. ப்ரமோஷன் இருக்கு ராஜா. கண்டிப்பா ப்ரமோஷன் வரும். ஏன் ப்ரமோஷன் வரும்? எதை வச்சு சொல்றீங்க ப்ரமோஷன் கிடைக்கும்? நல்லா பாருங்க. 11ஆம் இடத்தை எந்த கிரகம் பாக்குது? சுக்கிர பகவான் பாக்குறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுக்கு வேலைக்கு கூட காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். அவர் நேரம் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 10ஆம் தேதி வரை, நான் சொல்றது ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா ப்ரமோஷனை கொடுக்க தான் பார்ப்பாரு. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை போற அனைவருக்கும் வேலை உத்தியம் சூப்பரா இருக்கும். ப்ரமோஷன் வைப்பீங்க. வேலை கிடைக்காதாலும் வேலை கொடுத்தியும் கண்டிப்பா கிடைச்சிடும். இல்ல 19ஆம் தேதி தாண்டி கிடைக்கும். 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, இதெல்லாம் நிறைய பேர் இருக்கும். ஆனா இருக்காது. இப்ப எப்படி வெளிநாட்டு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா? மாறுவீங்க. எதிரி, பகை, கடன் இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணிடுவீங்க. தலைக்கு மேல கடன் தான், அந்த கடனை பேஸ் பண்ணி நீங்க வெளியில போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எதுக்குமே கலங்காம உங்க ஜாதகத்தை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நல்ல விஷயம், நல்ல காரியம் வீட்டுல நடக்கணும். இதான் அமைப்பு. விதி அப்படி இருக்குது. உங்க கிரகமைப்பு எப்படி, தசாபதி எப்படி இருக்கு, இதை மட்டும் பாருங்க. பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த நேரம் நல்லா இருக்கா? எந்த கிரகம் யோகமா இருக்கு? இதை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு உள்ள வாங்க. எல்லாமே யோகம் தான். நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், நீங்க கவலைப்படாதீங்க. குருவாக்குற நிவர்த்தி ஆகிட்டார். இனிமேல் நல்லா இருப்பீங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாவீங்க. தொழில சூப்பரா இருக்கும். இதையும் தான் இன்னொன்னு சொல்றேன், அரசாங்க வேலை, அரசுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். ஆனா படிப்பு கல்வியில டாப்பா இருப்பீங்க. எப்படி படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. கண்டிப்பா வரும். எப்படி படிப்பு கல்வியில டாப்பா இருவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. ஏன்னா புதன் குரு பரிவர்த்தனை யோகம் படிப்புகளை டாப்பா கொண்டு வந்து வைக்கும். உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.
நான் சொல்றது படிப்புகளில் சொல்றேன். வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியில எந்த துறையில படிச்சாலும் சரி. என்ன மருத்துவத்துறையில எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கலை ஃபீல்டு இருக்கீங்களா? கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டா? ஐடிஐ ஃபீல்டா? நிறைய ஒரு விஷயம் எந்த ஃபீல்ட்ல படிச்சாலும் சரி, அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்களா இருப்பீங்க. ஏப்ரல் மாசம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். எப்போ வந்தாலும் சரி உங்களுக்கு முகம் வெற்றி தான். ஏன்னா படிப்புக்குள்ளேயே நல்லா ஞானத்தை கொடுத்துருவாரு. அடுத்த லாட்ரி அடிக்கலாம் அடிக்கும் பாருங்க. எதிர்பார்க்காத பணம் கொட்டும். ஏன் 11ஆம் வீடு யாரு? சுக்கிரன் தானே. அவர் வீட்டை அவர் பாக்குறாரே. இப்ப அடிக்குமா அடிக்காதா? கண்டிப்பா அடிக்கும். யாராவது 10ஆம் தேதிக்குள்ள பாருங்க லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க எடுத்து பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா யோகம் கண்டிப்பா இருக்குது. பாத்துக்கிறது விட்டுறாதீங்க. அவ்வளவுதான். உங்க ஜாதகம் எந்த கிரகம் யோகமா இருக்குன்னு பாக்கணும். பாத்துக்கிட்டு எடுத்தா கண்டிப்பா உண்டு. நெருப்பு, இரும்பு, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மூல நட்சத்திரம். எதையுமே சொல்லி கொடுக்க வேண்டாம். பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். எப்படி இந்த நட்சத்திரத்துல பிறந்தா எதுவுமே இயற்கையான ஞான அறிவு அதிகமா இருக்குங்கிறாங்க. தனிமையை உருவாங்க, தன்மானத்தை பார்ப்பாங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தை மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, நல்ல ஒரு பொறுப்பான உணர்வு, ஒரு வேலை பார்த்தா சூப்பரா பார்ப்பாங்க. இதான் இந்த மூல நட்சத்திரம். ஆனா இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க. உங்க பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது. உயர்ந்த இடத்துக்கு, உயர்ந்த பதவிக்கு போறீங்க. நீங்க தன்மானத்தை மட்டும் விடாதீங்க, தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க. மிகப்பெரிய வெற்றியை பார்க்கணும். அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், லாபம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மூலத்துல பிறந்தவங்களுக்கு எல்லா ஒரு மாற்றம் இருக்கும். உங்களை யாருமே இனிமே வெல்ல முடியாது. நினைச்ச விஷயத்த அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. வச்சுக்கிற மாசத்துல மூவ் பண்ணி பாருங்க. செம்ம உங்க வாழ்க்கையில இருக்கு. யாரு? மூல நட்சத்திரம். அடுத்து பூராடத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு அன்பான குணம், பாசமான குணம், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம், ரொம்ப நாகரிகமான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பாருங்க. இப்ப புராணத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றி தான். உங்களுக்கு புராணத்தில் பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். சொந்த வீட்டுக்கு சுக்கரம் போக போறாரு. வேலை கிடைக்க போகுது. நிறைய செலவு நிறைய பார்க்க மாட்டீங்க. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே இந்த ஏப்ரல் மாசம் செம்மையா பட்டை கிளப்ப போறீங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பரிவர்த்தனை யோகம் சூப்பரா யோகத்தை கொடுத்துரும். யாரு? பூராணத்தில் பிறந்தவங்க எல்லாமே பொண்ணா மாறப்போகுது. அடுத்து உத்திர இடத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டிப்பாடு, ஒரு நிறைய ஒரு ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் கூட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திராடத்தை பிறந்தவங்க சூரியன் உச்சத்துல போறாருங்க. எதிர்பார்த்த வேலை, அரசியல் நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு, லாபம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் சொல்றது ஏப்ரல் 14க்கு அப்புறம் எதை எடுத்தாலும் தட்டி பட்டையை கிளப்புவீங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை தடைகளை உடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது.